அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எழில் இனியாவுக்காக ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க பாட்டிக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இனியாவால் படிப்பையும் பார்த்துக்க முடியும், அட் த சேம் டைம் அவளோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் அவள் கற்றுக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும், தயவு செஞ்சு நீங்கள் ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக்கிட்டே ஈஸ்வரிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் டிவியில் வந்தால் நமக்கு நல்லா இருக்காது, செட் ஆகாது அப்படி இப்படின்னு சொல்ல உடனே எழில் அம்மா ஃபைனல் ரவுண்டு வரையும் அவள் வந்தால் தானம்மா டிவியில் தெரியவா, அதுக்குள்ளேயே அவளை வெளியே அனுப்பிடுவாங்கம்மா, நீங்கள் தைரியமாக ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்ஸே போய்கிட்டு இருக்கு அவங்க ஃபேமிலிக்குள்ளே. ஒரு பக்கம் இனியா, செலியன், ஜெனினி எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்க வேறு வழியே இல்லாமல் கடைசியாக நம்ம ஈஸ்வரி பாக்யா 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. இனியா காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக இனியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மா இந்த வேர்ல்டுலே பெஸ்ட்டு அம்மா நீதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்யாவுக்கு ஒரு அவார்ட் கொடுக்குற விதமாக ஐஸ் எல்லாம் வைக்கிறாங்க. சரி ஆனால் உன்னோட படிப்புலேயும் நீ ரொம்ப கான்சன்ட்ரேட்டிவாக இருக்கணும் அப்படின்றத நம்ம பாக்கியா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. சரி இனியாவும் சரி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் மறுநாள் காலேஜுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கிளம்பிக்கிட்டு வெளியில் வராங்க. கூடவே நம்ம ஈஸ்வரி இனியாவை ட்ராப் பண்ணுறதுக்காக ஆட்டோவுக்காக வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் யார்கிட்டயும் ஃபோன் பேசிட்டு வர நம்ம ஈஸ்வரி இனியாவும் பார்த்ததுமே ஃபோனை வச்சுட்டு இனியா கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. இனியா எப்படிமா இருக்க, உங்களை பார்த்து எப்படி இருக்கேன்னு கேட்கலாம் நானே நினச்சிக்கிட்டே இருந்தேன், கடைசியில் இப்போ வெளியே வந்துட்டீங்க, சரி ஓகே எங்கம்மா கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலா கேட்குறாங்க. உடனே இனியா இங்கே பாருங்கள் பாட்டி, நான் காலேஜ் போகிறேன், என்னை விடுறதுக்காக பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்கிறாங்க. உடனே கமலா ஐயோ எங்கே நடக்குது இந்த மாதிரி கூத்தலாம், ஏன் காலேஜுக்கு உன்னால் தனியாக போயிட்டு வர முடியாதா, இன்னும் அவர் செத்த இடத்துலேருந்து மாலை கூட வாடி இருக்காது, அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு வெளியில் கிளம்புனா என்ன ஆகிறது, இதுதான் ஊர்வலக்குமா, ஏற்கனவே பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அதாவது அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பொம்பளைக்கு கொடுத்துட்டாங்க, இப்போ செத்த கொஞ்ச நாள் கூட ஆகலை வெளியில் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு போய் விட்டுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, என்ன படத்துக்கு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியை கிண்டல் பண்ணுறாங்க கமலா. கூட கொசருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேர் வேறு ஆமாம் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், பாக்கியாக தான் இதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஏற்றி விடுறாங்க. உடனே இவங்களோட பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லாத இனியாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவை கூட்டிகிட்டு ஆட்டோவில் ஏறத்துக்கு போகிறாங்க. உடனே நம்ம கமலா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கம்மா வயசில் மூத்தவங்க மாதிரி நடந்துக்கோங்க, ஏன்னா இந்த சடங்கு சம்பிரதாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி இப்போ பொட்டு வச்சுக்கிட்டு வெளியில் போயிட்டு சுற்றிக்கிட்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு மாதிரி போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மன வருத்தப்பட்டு நம்ம ஈஸ்வரி ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு டோருக்குள்ளே போயிட்டு டோரை சாத்திட்டு உள்ளே நின்று ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கமலா இங்கே பாருமா, இதே போல் இன்னும் ஒரு வருஷத்துக்கு வெளியே வராத உள்ளேயே இரு, அப்போ தான் அந்த மனுஷனோட ஆத்மா கூட இல்லை சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லிட்டு கமலா கிளம்பிடுறாங்க. இதனால ஈஸ்வரி ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுறாங்க. என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.